வாங்க இன்னைக்கு குளோபல் நியூஸ் குயிக்கா பார்த்துடலாம். யுஎஸ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலா மீது பார்த்தீங்கன்னா, ஒரு ராணுவ நடவடிக்கை எடுத்துருக்காங்க. யுஎஸ் கவர்மெண்ட் வந்து 2 ரீசன் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வெனிசுவேலாவுல பார்த்தீங்கன்னா, மண்டுராஸோடைய அரசு பார்த்தீங்கன்னா, பல வருஷமா வந்து அவர் ஒரு ஆள் தான் ஆட்சி செஞ்சுட்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. யுஎஸும் யூரோப்பியனுடைய கண்ட்ரி 2மே பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி வந்து டிக்டாட்டோரஷிப் மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ப்ராப்பரா எலக்ஷன்ஸ் இல்ல. எதிர்க்கட்சியும் இல்ல. மீடியாவுடைய ஃப்ரீடம் வந்து அடக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, வெனிசுவேலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் ரிச் உடைய கண்ட்ரின்னு சொல்றாங்க. அதுவும் ஆயில் ரிச் கண்ட்ரி. யுஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆயிலுடைய ஸ்ட்ராட்டஜி இம்பார்ட்டன்ட்டா இருக்குது இப்போதைக்கு. ஆனா, மண்டூராஸ் உடைய அரசு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சைனா, ரஷ்யாவுடைய இதுல வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டே இருக்கிறதுனால, யுஎஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த நாட்டுல வந்து குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தினால தான் இந்த 2 ரீசன்னால தான் யுஎஸும் வெனிசுவேலா மீது வந்து சாங்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொலிட்டிக்கலும் அண்ட் மிலிட்டரி உடைய பிரஷரும் வந்து அந்த நாட்டினுடைய அதிகாரி மேல வந்து அதிகமா பிரஷர் பண்ணியிருக்காங்க. யுஎஸ் கவர்மெண்ட்டே வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாட்டோடைய அதிபரா இருக்கக்கூடிய நிக்கோலஸ் உடைய மண்டுராஸ் உடைய அரசியும் சரி, அவரோட ஒய்ஃபையும் சரி 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு கொண்டு போனதாக வந்து சொல்லியிருக்காங்க. இத வந்து யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பே பார்த்தீங்கன்னா, நெறையா உடைய ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காரு. அவர் கடைசில என்ன சொல்றாருன்னா, இது 3 ரீசன்ஸ் வந்துமே என்னன்னா, டிக்டேட்டர்ஷிப்பும், ஆயிலுடைய கண்ட்ரோலும், குளோபலுடைய பொலிட்டிகல்ஸ்னால தான் யுஎஸ்ஸுக்கும் வெனிசுவேலாவுக்கு பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட்டா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து குளோபலோடைய மார்க்கெட்ல இம்பாக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கும்போது, குளோபலோடைய சந்தையிலேயே பார்த்தீங்கன்னா, ஆயில் ஏற்கனவே வந்து அதிகமா இருக்கிறதுனால, இன்னைக்கு ட்ரேட் ஆயி பார்த்திருப்பீங்க. க்ரூட் ஆயில் விலை வந்து சரிஞ்சுட்டே இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம, இது நம்மளுடைய இந்தியனுடைய மார்க்கெட்ல இம்பாக்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஓவரால் இந்தியன் மார்க்கெட்ல வந்து பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. ஆனா, எனர்ஜியுடைய ஸ்டாக் வால்டைல் மட்டுமே அதிகமா இருக்கும்னு எக்ஸ்பர்ட் சைட்ல இருந்து இத சொல்லியிருக்காங்க.